பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் இரட்சணிய கொம்பும் அவரே. கொம்பு எண்ணப்படுவது கனத்திற்குரியது, அது பலத்திற்குரிய ஒரு அடையாளமாகும். தாவீது ஒரு ராஜாவின் ஸ்தானத்தை அடைந்த பொழுதிலும் தனது பலன் அவனது ராஜ்யங்களிலோ அல்லது அவனுக்குண்டான படைகளிலோ அல்லது அவனுக்குள் இருக்கும் திறமை தாளிந்திலோ குறிப்பிடாமல் தன்னை சகலவற்றிலும் ரட்சிக்கின்ற தேவன் மாத்திரமே என்று அவரே அவனது பலனாய் இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டு கூறுகிறான். இவ்வாறு அவன் கூறுவதினால் தேவனுக்கு முன்பதாக தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறான் என்பது போல் இருந்தாலும் இங்கே தாவீது சத்தியத்தை கூறுகிறான், உண்மையை உணர்ந்து வெளிப்படுத்துகிறான். எது தனது உண்மையான பலன் என்பதை ஆழ்ந்து அறிந்தவனாய் இருக்கின்றான். ஆகவேதான் உலகத்தின் ராஜ்யங்கள் பல அழிந்தாலும் தலைமுறை தலைமுறையாக தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார், அவனை உயர்த்தினார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பினார். ஆம், தங்கள் சொந்த பலத்தை மேன்மை பாராட்டின அநேக மன்னர்கள் மாண்டு போயிருக்க உண்மையான பலனை உணர்ந்த தாவீதின் சிங்காசனம் இன்றும் நிலைத்திருக்கிறது. அதே தேவனை நாமும் ஆராதிக்கின்றபடியினால் அவரே நம் பலனும் நம் கோட்டையும் நம் கேடகமாய் இருப்பார். தலைமுறை தலைமுறைகளாய் நம் சிங்காசனத்தை ஸ்தாபித்து காப்பார். God bless you abundantly.